எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக்குங்க. இன்னைக்கு நம்ம கரூர்ல இருக்கிறோம். கரூர்ல இருந்து திண்டுக்கல் ரோட்ல வந்தோம் அப்படின்னா மணவாடி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். நம்ம நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மணவாடி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே ராசி டவுன் அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு, ஒரு பூமி பூஜை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பூமி பூஜை முடிச்சுட்டு அந்த மூமெண்ட்ல தான் இப்போ இருக்கோம். நம்ம கூட வந்து இந்த பில்டிங்குடைய ஓனர் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இந்த பில்டிங்கை அதாவது ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கனவு. ஸோ அந்த கனவை நோக்கி எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கனவு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ பூமி பூஜை நம்ம முடிச்சுட்டு அவங்ககிட்ட வியூவர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத பற்றி கேட்போம். வணக்கம் மேடம். ஸோ மேடம், நம்ம தாரணி மேடம் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்களுடைய மதர் அவங்க நம்ம கூட இருக்காங்க. மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு வாழ்நாள் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு துவங்கி இருக்கிறோம். இந்த மூமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையாவே இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட் தான். எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா. ஏன்னா அது நான் பூஜை போடும்போதே எனக்கு மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே மேடம். ஸோ இதில் வந்து எங்கள் விஜய் பில்டருக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லைங்களா? ஸோ இது முடிச்சுட்டு இன்னும் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஓன் பர்பஸ்க்காக இல்லாட்டியும் கமர்ஷியல் பர்பஸ்க்காக கூட நம்ம வந்து நிறையா நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு சிவில் இன்ஜினியராக எல்லாரும் நிறையா வீடு கட்டணும் அப்படிங்கிறதுல எப்பவுமே ரொம்ப எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். அதை நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். கஸ்டமரில் நிறையா வீடு கட்டணும். ஸோ இந்த வீடு வந்து ஒரு டிராயிங் போட்டு நீங்கள் எனக்கு அமைச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த டிராயிங் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரூம் நம்பர் இருக்கணும், ஹால் நம்பர் இருக்கணும், அப்புறம் வந்து நமக்கு ஒரு கிச்சன் நம்பர் இருக்கணும், அதில் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்களே ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஆர்கிடெக்டை கொடுத்துருவாங்க, இல்லை எங்களை மாதிரி இன்ஜினியர் கொடுத்துருவாங்க. நாங்களே ஒரு மாடல் பிளான் போட்டு கொண்டுட்டு வந்து காமிப்போம். அதுக்கப்புறம் வந்து அதில் கரெக்ஷன் போகும், அப்படி போகும். ஸோ நீங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே உட்காந்து ஒரு டிராயிங் எல்லாம் மேக் பண்ணி அமைச்சிருந்தீங்க. ஸோ அது எப்படி அந்த டிராயிங் மேக் பண்ற அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்க அதை எக்ஸைட்மெண்ட்டாக தான் பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆக்சுவலா வீடு கட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு 1 மந்த் இருக்கும் சார். அந்த 1 மந்தாவே நான் நல்லாவே தூங்கல. ஆக்சுவலா அந்த எக்ஸைட்மெண்ட்டா இல்ல பயமா நல்லா பண்ணிடணுங்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா என்னன்னு தெரியல. எனக்கு நல்ல தூக்கமே கிடையாது. அதை பத்தியே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நான் யூடியூப்ல பார்த்து அதை பத்தியே தான், அது ரிலேட்டடா வீடு கட்டுறது ரிலேட்டடா தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். அதை பத்தியே தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். ஸோ தூங்கும்போது கூட எனக்கு கனவெல்லாம் கூட அது மாதிரி தான் வரும். ஸோ அதோட வெளிப்பாடு தான் என்னமோ தெரியல, அந்த பிளான் அதெல்லாம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த வாஸ்து அதெல்லாம் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எனக்கு. உங்களோட விளம்பரம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். எனக்கு ஏதோ மனசுல ஒரு ஓரத்துல பட்டுச்சு, இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் உங்களை அப்ரோச் பண்ணேன். எனக்கு நீங்க பேசும்போதும் ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால சரி, ஓகே, ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் நம்ம நேத்து தான் பேசணும். அதுலயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபீல்டு இருக்கிறதுனாலங்க, சிவில் இருக்கிறதுனால நான் எந்த ஒரு ரோட்ல போறோம், எந்த ஒரு பில்டிங் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து எங்களுடைய ஃபீல்டு தான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு நாங்க இருக்கிறதுனால, இவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எப்படி வந்து நாங்க டெக்னிக்கலா பார்ப்போம். இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் வரணும்னா எங்க லோடு கொடுத்துருப்பாங்க, இது வந்து எப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை எப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நாங்கள் தேடிட்டே இருப்போம். எங்களுக்கு நாங்கள் தேடாட்டியும் கூட எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசமா இந்த மூமெண்ட்லயே இருக்கும்போது நீங்க ஏதாவது யாராவது வீட்டுக்கு போனா கூட இது என்ன ஹால் சைஸ், இது என்ன கிச்சன் சைஸ், கிச்சன்ல என்ன இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஏற்கனவே அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இன்னும் வீடு முடியறதுக்குள்ள இது வந்து உங்களுக்குள்ள டெவலப் ஆயிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு வீடு பார்த்தாலும் உடனே இப்படி இருக்குது, நம்ம பண்ணது பெட்டர், இல்ல இவங்க பண்ணது வந்து நம்மள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இப்படி வந்து எப்படி இருந்துட்டே இருக்கும். அது வந்து நீங்க அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு நான் டிராயிங் பார்த்த உடனே நான் எக்ஸைட்மெண்ட் ஆனது என்னன்னா வாஸ்து கரெக்டா போட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு வாஸ்து ஸ்டடி பண்ணிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ரூம் சைஸ் வேணுங்கிறதுல கான்சென்ட்ரா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த வாஸ்து எல்லாம் தெரியாது, தப்பா போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 99% கரெக்டாவே போட்டீங்க. அந்த ஷேர் கேஸ் மட்டும் பின்னாடி பிளான் பண்ணிருந்தீங்க, அதுவும் வாஸ்து தப்பு இல்ல, இடம் இல்லாதனால அதுவும் வாஸ்து தப்பு கிடையாது.
அது வந்து வாஸ்து கரெக்டா இருந்தது. பின்னாடி ஒரு செட் பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. அது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா. அதை தவிர எல்லாமே நீங்க பக்காவா போட்டிருந்தீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மூலியமா ரெஃபரன்ஸ்ல வந்த கிளைண்ட் இல்ல. ஒருத்தவங்க வந்து நம்ம வீடு பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவா இருப்பாங்க, இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருப்பாங்க. அவங்க மூலியமா நம்ம இன்ஜினியருங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் கொடுப்பாங்க ரெகுலரா. நீங்க வந்து ஜஸ்ட் எங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைன்ல விசிட் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணீங்க. அதுவும் ஜஸ்ட் நேத்து என்கொயரி பண்ணோம், இன்னைக்கு நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பில்டர்ட்ட பேசிட்டேன், மேஸ்திரிங்கள்ட்டயும் பேசிட்டேன். பட் ஏதோ ஒரு இதுல ஒரு ஸ்பார்க் ஆமா தோணுச்சு, டக்குன்னு ஒப்படைச்சிட்டேன். அதான் இருங்க, அம்மா கூட இருக்காங்க, அவங்க நம்ம இப்படி பேசுவோம். நேற்று தான் பொண்ணு காமிச்சாங்க, சாரோட பில்டிங் எல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசினோம். அதுக்கு பேசுகிறோம். இது எங்களுடைய நோக்கம் ரெகுலராக எப்படின்னாங்க, இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு கட்டினா எப்படி வந்து ஒரு என்னென்ன தேவையை நம்ம வந்து பார்த்து கட்டுவோம், எது எது இருந்தால் சௌகரியமாக இருக்கும், எப்படி வந்து ஒரு இன்னோவேஷன் கொண்டு வருவோம், இதுதான் ஒவ்வொரு பில்டிங்லையுமே நம்ம 2012 இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். ஸோ ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ நின்று அவங்க கிச்சன்ல கூட நாங்கள் எப்படி யோசிப்போம்னா, சமைக்கிறாங்கன்னா அடுத்து திரும்பினா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்கள் எல்லாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எங்க சௌகரியமா இருக்கும், எங்க வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய வீட்டில் வந்து இன்னைக்கு மைக்ரோவன் யூஸ் பண்றாங்க, நிறைய வீட்டில் வந்து எல்பிஜி இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இன்னைக்கு எல்பிஜி எல்லாம் வெளியே வைக்கிறோம், கேஸை கூட வெளியே வைக்கிறோம். நிறைய வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நாங்கள் கவனிச்சு 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 அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். மேபி நாங்கள் எப்பயும் எல்லாருக்கும் பேசுற அதே சர்வீஸ் தான், அதே விதத்தை உங்ககிட்ட பேசணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு அப்படிங்கிறது நாங்கள் ஒரு கரெக்டான வேலை போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸா நான் எடுத்துக்கிறேன். நான் கரெக்டான வழிகளை இன்னும் ஏன்னா பேசும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரிஞ்சது. நீங்க வந்து ரொம்ப வந்து கவர் பண்ணி பேசாம ஓப்பனா இதுல எங்களுக்கு ப்ராஃபிட், இதுதான் எங்களுக்கு ப்ராஃபிட், இதுதான் மார்ஜின், அந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்பரண்டா பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, அதுதான் நாங்கள் எப்பயுமே அதான் நினைப்போம். நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஓப்பன் டால்கா இருக்கும்போது நிதர்சனமான உண்மை இதுதாங்க அப்படின்னு நாங்கள் வெளியே சொல்லிடுவோம். இதில் மறைச்சு பேசி அதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணும்போது, ஏன்னா இதை வந்து ஒரு வீடு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தங்களை நம்பி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வீடு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அது அவங்களோட ட்ரீமை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ டிரான்ஸ்பரண்டி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதம் டீடைலா ஒவ்வொன்றும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, இவங்க பொறுமைசாலி, நம்ம பேச்சை வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்தது எனக்கு. ப்ராப்பரா நீங்க எல்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஒவ்வொரு விஷயமும் சொன்னீங்க. சில விஷயம்லாம் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய, எனக்கு புரிஞ்சிருக்க கூட செஞ்சிருக்காது, பட் கரெக்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஐ காட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே மேடம், தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு வந்து உங்கள் வீடு கட்டுறது, உங்கள் ட்ரீம் எங்கள் மூலியமாக நிறைவேற்றுறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த பயணம் இது வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு அடுத்து எதுனாலும் நம்ம இன்ஜினியர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட எப்போவுமே கண்டிப்பாங்க. ஸோ இந்த வீடு பண்ணோம், எதுனாலும் எங்கள் இன்ஜினியர் அவர் இருக்கார் பார்த்துக்குவாருங்கிற அளவுக்கு எங்களுடைய சர்வீஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது இதே மாதிரி புண்ணியாசனில் வந்து வீடு கிரகப்பிரவேசத்தில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ அங்கே புண்ணியாசன நிகழ்வை வந்து நம்ம கண்டிப்பாக ஷூட் பண்ணி போடுவோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.